ஸ்ரீ நாச்சியார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். முதல் திருமொழியில் இரண்டாம் பாட்டு. வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து, வெண்மையான நுண்ணிய மணலால் தெருவ அலங்கரித்தேன் அப்படிங்கிறார். யமுனையோட மணல் ரொம்ப நைஸாக மெத்துன்னு இருக்குமா, குழவு ஜீனி மாதிரி இருக்குமா, அள்ளி அள்ளி சாப்பிடலாம் போல ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறார்கள். ஹா ஜன்மதாசு சிகதாசு மயா ந லப்தம் அப்படின்னு அங்கலாய்த்த கூரத்தாழ்வான் கூட ஹந்த சுலபா அப்படிங்கிறார். ஆண்டாள் அத்தகைய மணலை பரப்பினா ஹிருதயத்தால் கண்ணனும் பிரார்த்தனையினால மன்மதன்னு சொல்லிண்டு மணலை பரப்பினாளாம். அந்த ஊர்க்காரெல்லாம் பாவம் குழந்தைகள் நோன்பு நோக்கிறதுகள்னு பேசிக்கிட்டமேன்னு நினைச்சுட்டு இருக்கா. தெருவை அலங்கரிச்சப்புறம் நீராடுறத சொல்றா. வெள் வரைப்பதன் முன்னம் துறை படிந்து, கிழக்கில் வெள்ளி உதிப்பதற்கு முன்பே சுக்ரோதய சமயத்தில் கோதையும் அவள் தோழிகளும் நீராட துறைக்கு போய் குளிர நீராடினாளாம். அதுக்கப்புறம் பூஜைக்கான நிவேதனத்தை தயாரிக்கிறதுக்காக சுள்ளுக்குச்சிகள்லாம் பொறுக்கி வரத்துக்காக அதை முள்ளுமிலா சுள்ளி அப்படிங்கிறான். சுள்ளிக்குச்சியில் முள்ளு இருக்கக்கூடாது, அது இவ கையை குத்திடுமே. இருட்டில் இவ முள்ளை கண்டாளா அல்லது அதில் எறும்பு இருக்குன்னு கண்டாளா? தேவ பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிண்டு ஜீவராசிகளை கொன்னா பாபம் வந்துடுமே. அதனால கவனமாக பார்த்து பொறுக்கிண்டு வரார்களாம். முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா, சிரமப்பட்டு விதிமுறைகளை மீறாம உன்னை நாங்கள் பூஜிக்கிறோம் காமதேவா. அதுக்கு பலனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு தேன் சிந்தக்கூடிய புஷ்ப பானங்களை நீ தொடுக்கணும் அப்படிங்கிறா. மன்மதனுக்கு புஷ்பம்தான் பானம். மென்மையானது, அது தைக்கிறதே தெரியாமல் தச்சுப்படுவான். இரும்பு கவச்சத்தை கூட பிளக்கும் வல்லமை கொண்டது இவனுடைய புஷ்ப பானம். வீராதி வீரனான சாட்சாத் ராமபிரானின் இதயத்தையும் பிளக்கும்படியான வலிமை உடையது அது. எல்லாரோட மனசையும் கலக்கி அலக்கழிச்சு வருத்தப்படும்படியான குணம் உடையவன் மன்மதன். அதனாலேயே சில சமயத்தில் எனக்கு நிகர் யார் அப்படின்னு கர்வம் உடையவனாக இருப்பானாம். மன்மதனுக்கு தாமரை, அசோகம், மாம்பு, மல்லிகை, கருநெய்தல் இப்படி 5 மலர்கள் தான் பானங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். பொதுவாக பானங்களில் அவளோட பெயரை எழுதுகிற வழக்கம் உண்டு. ராமநாமாங்கிதைஹி பானைஹின்னு ஸ்ரீ ராமாயணம் சொல்கிறது. பார்த்தாஸ்திர பூதா அப்படின்னு ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷியும் சொல்கிறார். அதனால ஆண்டாளும் பானத்தில் தன்னோட பெயரை எழுதணும்னு சொல்லாம கடல் வண்ணன் என்பதோர் பேர் எழுதி அப்படின்னு கண்ணனுடைய திருநாமத்தையே பூங்கனையில் எழுதும்படி சொல்றார். கண்ணன் திருநாமத்தையே தூது விட்டா அப்படின்னு கூட சொல்வார்கள். வாசுதேவ பிரம்மங்கிற ஒரு பக்தர், பரமபாகவதர், பகவானை பார்க்கணுங்கிற விரகத்தில் எப்பவும் அழுது புலம்பின்றே இருப்பாராம். சின்ன வயசுலேருந்தே பக்தி உள்ளவர் இவர். ஒரு சமயம் திருவகீந்திர தேவநாத பெருமாள் வீதி உலா வந்துருந்தார். அந்த சமயம் தேவாதி தேவன் தன்னை திரும்பி பார்க்கணும்னு தன் கையில் உள்ள மோதிரத்தை கழட்டி பெருமாள் பேரில் தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்வார்கள். உடனே பெருமாளும் திரும்பி பார்த்தார் அப்படிங்கிறது அவருடைய சுய அனுபவம்னு இவரோட கூட இருந்த பக்தர்கள்லாம் சொல்வார்கள். இது மாதிரி தான் ஆண்டாளும் கடல் வண்ணன் திருநாமத்தை பேரெழுதி தூது விடும்படி சொல்றா காமதேவன் கிட்ட. கண்ணனே இவளுக்கு இலக்கு. புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பது இங்கே பகாசுரன்கிற பக்ஷியோட வாயை பிளந்த கண்ணனுடைய வீரச் செயலை சொல்றா. தன்னோட நாதன் வீரம் மிக்கவனாக இருப்பதும் இவளுக்கு பெருமை இல்லையா? இலக்கினில் புக என்னை எய்கிற்றியே, இந்த இலக்கில் புகும்படியா என்னை எய்துவிடு அப்படிங்கிறார். இலக்கினை கவனமாக பார்த்து சரியானபடி குறி தவறாமல் எய்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அம்புலையும்
கண்ணனோட நாமத்தை பொறிக்கணும். இலக்கும் அவனே, உபாயம் உபேயம் இரண்டும் அவனே அப்படிங்கிறார். தன்மே சாத்தியம் சாதனம் கிருஷ்ண நாமம் அப்படிங்கிறபடி சாத்தியமும் சாதனமும் அவன் நாமமே அப்படின்னு தான் சாதுக்கள்லாம் எப்பொழுதுமே சொல்வார். அதையே தான் ஆண்டாளும் இந்த 2வது பாசுரத்தில் சொன்னா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.